திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் 9 மக்களவை தொகுதியும் புதுச்சேரி தொகுதி மொத்தமாக 10 மக்களவை தொகுதியானது கையெழுத்தாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைகிறார். வணக்கம் பாரி கார்த்திக், விவரம். வணக்கம். திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு செய்யப்பட்டதை அடுத்து தற்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு 9+1 என்ற அடிப்படையில் புதுவை உட்பட 10 இடங்களை திமுக அவர்களுக்காக ஒதுக்கி இருக்கிறது. குறிப்பாக 2019ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சிக்கு 9+1 என்ற அடிப்படையில் புதுவை உட்பட 10 இடங்களை திமுக கூட்டணியிடம் பெற்றிருந்த நிலையில் அதே அளவிலான எண்ணிக்கையும் தற்போது காங்கிரஸ் கட்சி பெற்றிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது 14 இடங்களை காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிடம் கேட்ட நிலையில் தற்போது அவர்களுக்கு 10 இடம் திமுக ஒதுக்கி இருக்கிறது. குறிப்பாக முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது 6 இடங்கள் மட்டுமே ஒதுக்க முடியும் என்று திமுக தலைமை அவர்களிடம் அறிவித்திருந்தது. தொடர்ச்சியாக நடந்த பேச்சுவார்த்தையின் போது அது 7, 8 என்ற இன்று காலை வரை 8+1 என்ற அடிப்படையில் தான் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் என்று கூட தெரிவித்த நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சிக்கு 9+1 அதாவது மொத்தம் 10 இடங்கள் புதுவை உட்பட தமிழகத்தில் மற்றும் புதுவை என 10 இடங்கள் தற்போது காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர் பேச்சுவார்த்தையின் காரணமாக தற்போது இந்த 10 இடங்கள் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை தற்போது தொகுதி ஏதும் உடன்பாடு ஏற்படவில்லை. 10 என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சிக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதே தவிர அவர்களுக்கு எந்தெந்த தொகுதி என்பதை தற்போது அடையாளம் காட்டவில்லை. காரணம், ஒரே தொகுதியை பல கட்சிகள் கேட்கின்றன. தற்போது இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுக, காங்கிரஸ் இந்த 4 கட்சிகளுக்கும் தொகுதி அடிப்படையில் இடங்கள் கொடுக்கவில்லை. எண்ணிக்கையின் அடிப்படையில் மட்டுமே அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இலக்கங்கள் அடிப்படையில் குறிப்பாக இந்த 40 தொகுதிகளிலும் எத்தனை தொகுதிகள் இந்த கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் என்ற அடிப்படையில் அந்த எண்ணிக்கையின் அடிப்படையிலே அவர்களுக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போது காங்கிரசுக்கு ஒதுக்கப்படுகின்ற இந்த 10 தொகுதி கூட தொகுதி இன்னும் முடிவாகவில்லை. தொகுதி முடிவாகாமல் வெறும் எண்ணிக்கையின் அடிப்படையிலே காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி பல கட்ட பேச்சுவார்த்தையின் போது அவர்கள் இறுதியாக வைத்த கோரிக்கையில் ஒன்று, கடந்த முறை கொடுத்த அதே தொகுதியை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று திமுக தலைமையிடம் கோரிக்கை வைத்தார்கள். அதன் அடிப்படையிலே தற்போது அந்த பேச்சுவார்த்தையானது நிறைவு செய்யப்பட்டு தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று மாலை டெல்லி காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர்கள் சென்னை வந்து நேரடியாக சத்தியமூர்த்தி பவனில் ஆலோசனை நடத்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களிடம் ஆலோசனை நடத்தி அதன் தொடர்ச்சியாக தற்போது ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக வருகின்ற 2024 திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 இடங்களானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2019 ஒதுக்கப்பட்ட 9+1 என்ற அடிப்படையிலே தற்போதும் அவர்களுக்கு 9+1 என்ற அடிப்படையில் 10 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சரை சந்தித்தும் தற்போது பேசி காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் நன்றி தெரிவித்து வருவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக திமுக தலைமைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் நன்றி தெரிவித்து வருகிறார்கள். ஏனென்றால் வெகு நாள் கோரிக்கையாக இருந்தது. கிட்டத்தட்ட திமுக கூட்டணி இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தையும் தற்போது முடிவடைந்திருக்க ஒரு சூழல் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து கட்சியுடனான பேச்சுவார்த்தை தற்போது நிறைவு செய்யப்பட்டு அவர்களுக்கான எண்ணிக்கை மற்றும் தொகுதிகள் அடிப்படையிலான இடங்களும் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.